வெல்கம் பேக் டு மை சேனல் உத்ரா லாக்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ இதில் என்னென்ன மசாலா இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கேன்னா, ஸோ இதில் வந்து நிறைய பவுடர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கொரியாண்டர் பவுடர் அண்ட் ஃபிஷ் பவுடர், ஃபிஷ் ஃப்ரை பவுடர் அண்ட் சில்லி பவுடர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பவுடர்லாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த மஞ்சத்தூள் மறக்காதீங்க, ஸோ ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. அண்ட் இதில் மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து மிளகாத்தூள். ஸோ அது ஒரு 2 ஸ்பூன். இந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம், ஸோ நல்லா காரசாரமாக உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதில் நீங்கள் எவ்வளோ காரம் கொட்டினாலும் காரமாக இருக்காது. இப்போ வந்து எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மெயினாக உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இது வந்து ஆக்சுவலி ஒன்று ஒன்றா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு மீனை போட போகிறோம் பாருங்கள். நிறைய எண்ணெயோடு போச்சிங்கன்னா ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். எந்த மாவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ செம்ம டேஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இது கொடுக்கும். சாப்பிடும் போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் எப்போவுமே வந்து பேனில் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணுவீங்க. ஸோ அது எப்படின்னா வந்து மிளகாத்தூள் வாசனை இருக்கும், போகாது. இது வந்து நல்லா பிளாக் ஆகிடும். நான் வந்து நல்லா இதை ஊற வச்சுருந்தேன் ஒரு 1/2 அன் ஹவருக்கு. ஸோ நல்லா ஊற வச்சுட்டு இது உள்ளெலாம் நல்லா மசாலா தடவிருந்தேன், நல்லா கிரேவி உள்ளே போகணுன்ட்டு தடவிட்டு அதை அப்படியே ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்தால் ஈஸியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். மோர் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் நான் கண்டிப்பாக என் சேனலில் போடுவேன். மறக்காமல் உத்ரா லாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பபாய்.